எல்லா சட்ட மாணவர்களும் டிவிக்கில உறுப்பினர்களும் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, ஜென்ரலா மெட்ராஸ் ஹைகோர்ட்ல நீங்க பெட்டிஷன் போடும்போது, ரிட் பெட்டிஷன் போடும்பொழுது, ரிட் பெட்டிஷன் கிரிமினல் சைடுல போடணும்னா, கிரிமினல் ஆஸ்பெக்ட் இருந்தா தான் போட முடியும். அப்போ தினேஷ் அவர்கள் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு ரிக்வெஸ்ட் கொடுத்திருக்காரு, எஸ்ஓபி கொடுங்கன்னு. அந்த எஸ்ஓபியை கொண்டு வரணும்ன்றதுக்காக தான் ரிட் பெட்டிஷன் சிஆர்எல் வந்து தாக்கல் பண்ணதா சொல்லப்படுது. ஆனா சுப்ரீம் கோர்ட் என்ன கொஸ்டின் ரைஸ் பண்ணிருக்காங்க டெக்னிக்கல் பாயிண்ட்னா, இந்த ரிட் பெட்டிஷன் கிரிமினல் ஆஸ்பெக்ட்ல எஸ்ஓபி வருமா அப்படிங்கிற கொஸ்டினை இப்ப சுப்ரீம் கோர்ட்ல ரைஸ் பண்ணிருக்காங்க பெஞ்ச். இதை தாண்டி ரெண்டாவது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் என்ன ரைஸ் பண்ணாங்க பெஞ்ச்னா, இந்த கேஸ் அதாவது கரூர் ஆகப்பட்டது மதுரை பெஞ்ச் ஆஃப் த மெட்ராஸ் ஹைகோர்ட்ல தான் வரணும். ஆனால் மெட்ராஸ் ஹைகோர்ட் பிரின்சிபல் பெஞ்ச்ல அதுவும் ரிட் பெட்டிஷன் கிரிமினல் அப்படிங்கிற தலைப்பு கீழே ஏன் கொண்டு வந்தீங்க? அப்போ அங்க மேட்டர் பெண்டிங் இருக்கும் பொழுது இங்க எடுத்திருக்க கூடாது அப்படிங்கிற மாதிரியான அப்சர்வேஷனை சுப்ரீம் கோர்ட் இன்னைக்கு கொடுத்திருக்காங்க. இது நல்லா